சேலம் மணிகண்டன், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்ற இடத்த கூட உறுதிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல தான் கூட்டணி உறவு அமைஞ்சிருக்கு இல்லையா? தமிழ்நாட்டினுடைய நலனுக்கான கட்சி அதிமுகன்னு பேசுகிறோம், இன்னொரு பக்கம் திராவிட கட்சியாக அதிமுக தன்னை பிரகடனப்படுத்துகிறது. அப்படின்றப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு ஒரு கூட்டணி உறவை, கொள்கை நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த தவறிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? நியூஸ் 7 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. நீங்க என்ன தலைப்பு எனக்கு அனுப்புனீங்களோ அதாவது தலைப்பு தான் எனக்கு முன்னாடி பேசுற பத்திரிகையாளருக்கு அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அவர் அந்த வட்டத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணீங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கம் பண்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. அதிமுகவை RSS இயக்குதா இல்லையாங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னா அண்ணாமலைங்கிறாரு, 18% ஓட்டுங்கிறாரு, அமித்ஷாங்கிறாரு. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட கவலை, அதிமுக தொண்டர்களுடைய கவலை. நக்கீரன் பிரகாஷ் இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட ஏதாவது பதில் இருந்ததா அப்படிங்கிற பாக்குற பார்வையாளர்கள் விட்டுட்டு ஒரு பழைய உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேங்க. அப்பதான் யார் என்று தெரிகிறதா, எடப்பாடி பழனிசாமி தீ என்று புரிகிறதா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, எப்ப பார்த்தாலும் வடக்கு வாழுது தெற்கு தெரியுதுன்னு ஆரம்பிப்பாங்களா. 1982லயே மாநில சுயாட்சியும் சொந்த கட்சியோட சுயாட்சியும் கொண்டு போய் இந்திரா காந்தி காலடியில போட்டுட்டு உனக்கு 117 எனக்கு 114 அப்படின்னு போய் சரிபாதி சீட்டு இந்திரா காந்திக்கு அதிகமா கொடுத்துட்டு வேறு 112 சீட்ல நின்ன கட்சி திமுக. இவங்கதான் மாநில சுயாட்சி, இவங்கதான் டெல்லிக்கு அடிமை சாசனம் எழுதின ஒரே அரசியல்வாதி கருணாநிதிங்கிறது முதல் உதாரணம். 2011 பொருந்தா கூட்டணி, கூடா நட்பு கேடாய் முடியும் டயலாக் எல்லாம் விட்டவனே கொஞ்சம் இருப்பா அப்படின்னு அடுத்த நாள் அறிவாலயத்துக்கு சிபிஐ ரைடு விட்டு, சிபிஐ ரைடு நடக்குது. கருணாநிதி வீல் சேர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா கூட்டணி பேரம் பேசுறாங்க. 2வது மாடியில தயாளமால உட்கார வச்சுட்டு கூட்டணி பேசுறப்ப 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல் கொடுத்தோம் அப்படிங்கிற வீரர் தான் கருணாநிதி. சிபிஐ ரைடு விட்டோடனே பயந்து போய் 63 சீட்டு, அன்னைக்கு உனக்கு 117 எனக்கு 112 போதும் அப்படின்னு நின்ன வீரர் மாநில சுயாட்சி பேசுற கருணாநிதி அப்படிங்கிறது பாவம். நக்கீரன் பிரகாஷ் தெரியல. அப்படியே வாங்க 2019 2021 2 தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணி இருந்தப்ப பாஜக ஆரம்பிச்சது 80-90. அவங்களுக்கு நான் எடப்பாடி பழனிசாமி அள்ளி கொடுத்தாரா, கிள்ளி கொடுத்தாரு. உங்க உயரம் உங்க வளர்ச்சி என்னங்கிறது எனக்கு தெரியும்பா அப்படின்னு. கூட்டணினா இப்படித்தான் கூட்டணி நான் பேசுவேன். கூட இருந்த அன்னைக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளரே இல்ல அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலான்னு சொன்னப்ப நீங்க பேசாம இருங்கன்னு பாஜக உயரம் புரிந்து வளர்ச்சி புரிந்து உங்களுக்கு இவ்வளவுதான் சீட்டு அப்படின்னு கொடுத்த எடப்பாடி மணிகண்டன், சேலம் மணிகண்டன், நீங்க சொல்ற லாஜிக். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி ஏன் முறிந்தது? திரும்பவும் சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ அதுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம்னு இருக்கும் இல்லையா? அப்படி மினிமம் ப்ரோக்ராம் போட்டு சேர்ந்தாங்களா? மாநிலத்தினுடைய நலனுக்காக அல்லது அதிமுகவுடைய கொள்கைக்காக நாங்க இதெல்லாம் சமரசம் செஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தானே சேர்ந்திருக்கணும். நல்லா அருமையா கேட்டீங்க. போற போக்குல பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அடிச்சு விட்டு போறாரு. 99ல வாஜ்பாய் கவர்மெண்ட்ல சேர்ந்து சிஎம்பி காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வந்தது மரியாதைக்குரிய அன்னைக்கு சேர்மேனா இருந்த என்டிஏ சேர்மேன் சந்திரபாபு நாயுடு. இவரு ஒண்ணும் கிடையாது, இவரு கொண்டு வரல, இவரு கூட போய் சேர்ந்துக்கிட்டாரு. 2002ல குஜராத்ல பெரிய கலவரம் நடந்து அங்க இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டாங்கன்னு பிஜேபி மேல குற்றச்சாட்டு சொன்னப்பையும் 1.5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நல்லா அருமையா அனுபவிச்சுட்டு குஜராத் கலவரத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்ப அது அந்த மாநிலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதில் நாம் கருத்து சொல்வதற்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரிசாவுல செயின்ஸ் பாதிரியாரை எரிச்சு கொண்டப்ப வாய் மூடி மௌனியா இந்த பக்கம் திரும்பிட்டு இருந்த கருணாநிதி சிஎம்பி நான் ஒண்ணு கேக்குறேன், 10 மாதம் இதாகி போய் ஹாஸ்பிட்டல்ல பிரசவ வார்டுல அட்மிட் ஆகுறப்பதான் அதுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, தேவைப்பட்டா மயக்க மருந்து கொடுப்பாங்க. கூட்டணிங்கிறது இன்னும் உறுதியாயிடுச்சு, அது இறுதியாகணும். பல கட்சிகள் வரும். தேர்தல் நெருக்கத்துலதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு நிச்சயமா வரும். காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு இப்ப என்ன தேவை ஏற்பட்டது? முதல் பாயிண்ட் அவர் கேட்டதுக்கு. 2வது விஷயத்துக்கு ஒரு நிமிஷம். எடப்பாடி கே பழனிசாமி வெளிப்படையா சொல்றாரு, கூட்டணி வேறு கொள்கை வேறு அப்படின்றாரு. கொள்கை என்பது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் வருதுதான் அதிமுகவுடைய கொள்கை அப்படின்னும் பொழுது நக்கீரன் பிரகாஷ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா, எது உங்களுடைய அஜெண்டா அப்படின்றப்போ கொள்கை ரீதியிலான விஷயங்கள்ல அதிமுக எந்த நிலைப்பாட்டோடு இருக்குது? அருமையா கேட்டீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்கவுட் ஏவுகணை அவுட் அடிச்ச மாதிரி கேட்டீங்க கேள்வி. இடபிள்யூஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு இது கொண்டாந்தாங்களே, அதுல திமுக கொள்கை என்னங்கோ, கம்யூனிஸ்ட் கொள்கை என்னங்கோ,
காங்கிரஸ் கொள்கை என்ன அப்படின்னு அவர் கேளுங்க. நக்கீரன் பிரகாஷ் அடுத்தவன்ல பாலக்காடுக்கு இந்த பக்கம் வந்தா மும்மொழி கொள்கையில இந்த 10 கோடி 15 கோடியோட நிலைமை கம்யூனிஸ்டோட ஸ்டாண்ட் இங்க என்ன, பாலக்காடுக்கு அந்தாண்ட போன உடனே அங்க அவங்க ஸ்டேட்ல மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையா, அதானி ஒரு பூர்ஸ்வா அப்படிங்கிற இங்க கொள்கை. ஆனா அதானியை கூட்டி விழிஞ்சம் துறைமுகத்தை நல்லா கட்டி மோடியை கூப்பிட்டு கையை கட்டி பிடிச்சி பக்கத்துல நம்ம சேட்டை பினராயி நிப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அதிமுகவோட ஒரே கொள்கை இருமொழி கொள்கை தான். இடபிள்யூஎஸ் ராஜீவ்காந்தி கொலையாளியை கட்டி பிடிச்சி உச்சி மோர்ன கொள்கை காங்கிரஸுக்கு இவங்களுக்கு ஒரே கொள்கையா? என்ஐஏ பிஜேபி கொண்டு வந்த என்ஐஏ திமுக ஆதரிச்சு ஓட்டு போடுச்சு, அதுல எல்லாத்துக்கும் ஒரே நிலையா? கூட்டணி என்னைக்கு மரியாதைக்குரிய மூதறிஞர் ராஜாஜி ஒரு வரலாற்று பிழைய பண்ணார். 67ல போய் பார்ப்பனர் பிராமணர் எல்லாம் பூணூல புடிச்சு திமுக ஓட்டு போடுங்கன்னு இந்த பக்கம் பொருந்தாத பக்கம் போய் நின்னாரோ யாருமே கேட்காத வாண்டடா ஈவேர போய் இந்த பக்கம் நின்னுட்டு பச்சை தமிழன் ப்ளூ தமிழன் காமராஜுக்கு ஓட்டு போடுன்னு கொள்கை மாதிரி தடம் மாதிரி என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே தமிழக அரசியல் கொள்கை கூட்டணி ஒண்ணு கிடையாது. கொள்கை கூட்டணினா எதுக்கு சார் தனித்தனி கட்சி, எல்லாம் ஒன்னா இணைச்சிட்டு போலாமே. கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு ஒரே ஒத்த கொள்கை இருக்குதா, இல்ல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு ஒரே கொள்கை இருக்குதா? காங்கிரஸ் ஆள்ற மாநிலம் எல்லாம் மும்மொழி திட்டம் இருக்குதா இல்லையா? காங்கிரஸ் நீட்ட ஆதரிக்குதா இல்லையா? இங்க ஒரு வேஷம் போடுறாங்க. ஒரு பொருந்தாத கூட்டணின்னு பாத்தீங்கன்னா டைனோசர் தலை குதிரையோட உடம்பு யானையோட வாலு சம்பந்தமே இல்லாம ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு அப்புறம் 18% வாங்கினவங்களுக்கு எவ்வளவு சீட்டு அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுங்க. இவர் ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். பாஜகவுக்கு எவ்வளவு அளந்து கொடுத்தாரு, எவ்வளவு அள்ளி கொடுப்பாரு, எவ்வளவு கிள்ளி கொடுப்பாருன்னு அதிமுக பொதுச் செயலாளரும் எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை திராவிடத்திலிருந்து தேசியத்தில் தலைவரா இருக்கிற நயினார் நாகேந்திரனும் எங்க டெல்லி பாஷா பாயும் உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க. இவரு ஒண்ணு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம். இவரு என்ன வழிகாட்டும் குழுவா? மூத்தவரணியா இவரு அவரு பிரசங்கத்தை பண்றாரு. ஒரு விஷயங்க, RSS பத்தி கேட்ட விஷயத்துக்கு வரங்க. திரு எல் முருகன் அப்படிங்கிறவர் RSS அமைப்புல அவர் ABVP இருந்து நானும் அவரோட பயணிச்சிருக்கேன். நான் தேசம் போட்டுட்டு இந்த பத்திரிகையாளரு நடுநிலையாளரு நான் அரசியல் விமர்சனம் எல்லாம் வரமாட்டேன். கூட்டணி பிரிஞ்ச காலத்திலேயே நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு பேசுறேன். முகமூடி போட்டுட்டு நான் பேச வரவில்ல. அவர் ABVP அதிமுகவில் RSS இயக்கத்தை மிகவும் போற்றக்கூடியவர். ஒரு கேள்வியை குறிப்பிய பத்திரிகையாளர்கள் அங்க வைக்கிறப்ப அவர் சட்டரை என்ன பண்ணிட்டாரு, டங் ஸ்லிப் ஆகி அதிமுக ஆதரிச்சா என்ன தவறு அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே அதுக்கு பாத்தீங்கன்னா எங்க அதிமுகவோட விஞ்ஞானி செல்லூர் ராஜு அதுக்கு பதில் சொல்லிட்டாரு உரிய முறையில. இல்ல இல்ல உங்க எது வேறங்க, எங்களுக்கு அண்ணாயிசம் தான் கொள்கை, அம்மாயிசம் தான் கொள்கை, புரட்சி தலைவர் தான் எங்களுக்கு கொள்கைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பதில் கூறினாரா? நேத்து ஒருத்தர் கொள்கை ரீதியா இல்ல அதிமுகவுக்கும் ஒரு இதை முடிச்சிடறேன். எடப்பாடி பழனிசாமி கிளை செயலாளர் இல்லைங்க, அதிமுக பொதுச் செயலர் MOS மினிஸ்டர் இல்ல. புரியுது. அப்போ ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துங்களேன். ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கக்கூடியது தேர்தல் கூட்டணி தான், அது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்றீங்களா? ஒரே ஒரு கொள்கையில மட்டும் ஒத்து போற கூட்டணி திராவிட மாடல் ஆட்சி. 7.5 ஆண்டுகளுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து தமிழ்நாட்டை சுடுகாட்டாக்கும் ஸ்டாலின் வேண்டாமா? அவரை தூக்கி எறியணும். புரியுது. அப்போ காஷ்மீருக்கான ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதுன்றது கொள்கை ரீதியிலான ஒத்துழைப்பா அல்லது கூட்டணி ரீதியிலான ஒத்துழைப்பா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது அப்படின்றதோ அல்லது 3 வேளாண் சட்டங்களுக்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சது அப்படின்றதோ இது எல்லாமே கூட்டணி ரீதியிலான நிலைப்பாடா, கொள்கை ரீதியிலான மாற்றமா? அப்படி கேக்குறீங்களா? இது கொண்டு வந்த பிஜேபி கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் கம்யூனிஸ்ட் எப்படி சார் ஆதரிச்சு ஒரே பக்கம் கூட்டணியில இருக்கிறாங்க? இல்ல, அவங்க வெளிப்படையா நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெங்கநாதன் வெளிப்படையாக பேசினாரு. அது அப்போ கனிமொழி ஆப்போசிட் பண்றாங்க, மனசாட்சி இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க இல்லையா? ஆனா அப்படி ஒரு நிலைப்பாட்டை அதிமுக பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள்லயோ சட்ட திருத்தங்கள்லயோ எந்த இடத்துலயும் சொல்லலையா? அவங்க பாஜக கொண்டு வர எல்லா திட்டத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்க போறது இல்ல. இல்ல வக்பு திருத்தத்தை எடுத்துக்கீங்களேன். வக்பு திருத்தத்துல தமிழ்நாட்டுக்கு அதனால எந்த ஆபத்தும் இல்ல, அதனால ஆதரிச்சோன்றது தானே அதிமுகவோட ஸ்டேட்மெண்ட். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படுறப்போ அதை வெளிப்படையா CAA NRC எல்லாத்துலயும் அவங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை, நாங்க ஆதரிச்சோன்றாங்க. இது கொள்கை ரீதியிலான ஆதரவா அல்லது தேர்தல் கணக்கு ரீதியிலான நிலைப்பாடா? உறுதிப்படுத்திருங்களேன். ஒரே ஒரு விஷயத்துல சொல்றேன், நிச்சயமா எந்த கூட்டணியுமே தேர்தல் நிலைப்பாடு
கொள்கை கூட்டணிங்கிறது ஒண்ணு சாத்தியம் இல்லை. காவிரி பிரச்சனைக்கு வந்தப்ப கூட்டணியில் இருந்தப்ப 11 நாள் பார்லிமெண்ட் ஸ்தம்பிக்க வச்சது அதிமுக. கூட்டணியில் இருந்தப்ப போராடித்தான் 11 மருத்துவக் கல்லூரியில கொடுத்துச்சு. அதே மாதிரி சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய 7.5% உள்ஒதுக்கீடுங்கிறதுக்கு கவர்னர் கொஞ்சம் கட்டையை போட்டப்ப அதெல்லாம் மீறி ஃபைல கொண்டாப்பா நான் கையெழுத்து போடுறேன், தமிழர் நலன் முக்கிய இந்த கீழா விடுற வேலை இல்ல, தமிழ்நாடு தமிழை வாழ்றான், தமிழை வீழ்ந்து போறான், கதை உள்ள கொண்டா ஃபைல நான் கையெழுத்து போடுறேன், கவர்னரா நானு பாத்துக்கிறேன்னு எதிர்த்து துணிஞ்சு நின்னாரு. அதுதான் உண்மையான தமிழர் நலன். தமிழர் நலனுக்கு எதிர்ப்பு போவேன். பாஜகங்கிறது இந்தியா முழுக்க ஒரு பலமான எம்பிகளை உள்ள ஒரு கட்சியை, ஒரு மாநில கட்சி, மாநில இது உண்மையான சுயாட்சிக்கு எப்ப ஆபத்து வருதோ அப்பெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சி. இவங்கள மாதிரி இங்க கருப்பு பலன் விட்டுட்டு டெல்லிக்கு போய் உதய நிதிக்கு பிரச்சனை வந்தோடனே நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அங்க கலந்துட்டு மோடி கை வலிக்கிறாலும் கையை பிடிச்சு குலுக்கிட்டு ஐயோ காப்பாத்துக்கு மோடி சாமின்னு கேட்கிற கட்சி இல்ல. பேசலாம்.